என்ன காயத்ரி, யாருக்கு யாருக்கு வெயிட் பண்றோம்? சீனு வா. எங்க? வா சீனு. ஹாய். ஹாய் காயத்ரி, எப்படி இருக்க? சீனு, இவர்தான் சுரேஷ். ஹாய். ஹாய். சீனு, இவர் என்னோட தீவிர ரசிகர். நான் எங்க பாடினாலும் எனக்காக அமெரிக்கால இருந்து ஓடி வந்துருவாரு. சீனு சார், என்ன ஞாபகம் இல்ல? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோகிராஃப் வாங்க வந்தப்போ எல்லாரும் என்ன அடிச்சு துரத்துனாங்க. அப்ப நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. எஸ், தி சேம் சுரேஷ். சீனு, இவரை தான் நான் உயிருக்குயிரா காத்திருக்கிறேன். கல்யாணமும் பண்ணிக்க போறேன். சீனு சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். காயத்ரி எனக்கு எழுதுற ஒவ்வொரு லெட்டர்லயும் காதலிக்கிற என் பேரை விட ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஜெயின் உங்க பேரு தான் சார் முதல்ல எழுதுவா. நான் சுரேஷை காதலிக்கிற விஷயத்த உன்கிட்ட முதல்லயே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எதையுமே சுயமா முடிவெடுக்கணும்னு நீ தானே அடிக்கடி சொல்லுவ. அதனால இவர் அறிமுகப்படுத்திட்டு தான் உன்கிட்ட சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன். சீனு, உனக்கு சுரேஷை பிடிச்சிருக்கா? எங்க காதல் திருமணத்துல எங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. எங்க ரெண்டு பேரும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் சார். நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும், எங்க நடக்கணுங்கிறத சீனு தான் முடிவு செய்யணும். சீனு தன்னோட காசுல தான் எனக்கு மாங்கல்யம் வாங்கி தரணும். அந்த மாங்கல்யத்தை தான் நீங்க என் கழுத்துல கட்டணும். இது பாருங்க சீனு சார், இனிமே அவளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கடவுள் நீங்க ஒருத்தர். வண்டியை நிறுத்துங்க. ஏன் சீனு? நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம் போய் கல்யாண வேலையெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா? உங்க கூட இருந்த எப்படி? சரி, இந்த வேலையெல்லாம் பார்க்க இப்பவே போகணுமா சீனு? ஆமா காயத்ரி, நான் அப்புறம் பார்க்கறேன். வர மிஸ்டர் சுரேஷ். காயத்ரிக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணமா? என்ன சீனு சொல்ற? அவ பூ மாதிரினா அவளை சுத்துற வாசம் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ செல்ல மாதிரினா அவளை சுமக்கிற தேர் மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரன், ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அவ மேல ஆசைப்பட்டேன். ஆனா அவ என்ன கடவுள் மாதிரி நினைச்சு அவ மனசுல மாட்டி வச்சுட்டாடா. டேய், என்னடா எல்லாரும் என் வாயை பார்த்து நிக்கிறீங்க? வர வெள்ளிக்கிழமை காயத்ரிக்கு கல்யாணம். டேய், பந்தல் வேலையை நீ பார், பந்தி வேலையை நீ பார். நீங்க இந்த ஊர்லயே பெரிய மண்டபத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாப்பாடு தூளா இருக்கணும். நீ பாத்திரப்படத்துக்கு ஏற்பாடு பண்ண. இந்த பேட்டைய, இந்த ஊரே பிரமிக்கிற மாதிரி நம்ம காயத்ரி கல்யாணம் நடக்கணும். என்ன சீனு, நீ காதலிக்கிற விஷயத்த உண்மையாவே காயத்ரிட்ட சொல்லவே இல்லையா? என்ன கடவுளா நினைக்கிற காயத்ரி கிட்ட நான் ஒரு சாதாரண மனுஷனா என்ன காட்டிக்க ஆசைப்படல. வணக்கம். வணக்கம் ஐயா. சார் என்ன ஜாமீன் எடுக்க போறதா கேள்விப்பட்டனுங்க. ஆனா சாரு யாருன்னு? என் பேர் உலகநாதன். இவர் என்னோட லாயர். நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்க இந்தியன் சிட்டிசன். சுமார் 500 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன்.
அத்தனை கோடி சொத்துக்கும் ஒரே வாரிசான என் மகன் உங்க வீட்டு பொண்ணு காயத்ரியை காதலிச்சுட்டான். என்னை மீறி கல்யாணம் பண்ணிக்கதான் முடிவு பண்ணிட்டான். எனக்கு என் மகன் தேவை, உங்களுக்கும் உங்க பையனுக்கு விடுதலை தேவை. என் பணத்தை வச்சு உங்களுக்கு நிரந்தரமா விடுதலை வாங்கி தர என்னால முடியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாது. உங்க பையனை உங்ககிட்ட சேர்த்துட்டு என் பொண்ண சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். ஆல்பர்ட், சேர் எல்லாம் ரெடியா? சீனு நீட்டு, நம்ம பேட்டை ஜனங்க 10,000 பேர் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. சீனு சீனு சீனு, என்னடா திடீர்னு 2 பேர் வந்து காயத்ரி நம்ம மாப்பிள்ளையும் அந்த பழைய ஒர்க் ஷாப் பக்கமா கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. சீனு, ஊரை கூட்டி சோத்த போட்டு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணிருப்பான் அவன் சித்தப்ப. என்ன உள்ள தள்ளி போட்டு எவனா ஒரு ஓடு காலி கழுத சொன்னான்னு இந்த ஒழுக்கமான புள்ளைய கூட்டு ஓடி போலான்னு பாத்தியாக்கு. டேய், நீ ஏன்டா நிறுத்திட்ட? அவன் உயிரோட வெளியே போக கூடாது. அவனை இங்கே போலங்கடா. காயத்ரி கூடிய ஸ்டேஷனுக்கு போ. நீங்க இருக்க கூடாது, சீக்கிரம் போ. இங்க அவங்க நிம்மதியா வாழ முடியாது. ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க. போ. பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் காப்பாத்துக்கு. என்னங்கடா இது? போங்க. பசங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. அதான் நல்ல காரியம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டைம் ஆயிட்டடா. என்னடா சீன் ஒண்ணு காணாது. வண்டி புறப்பட்டு சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரம் சுரேஷ் உள்ள சீக்கிரம் ஏறுங்க. காய்ச்சி உள்ள போங்க. சீனு, சாரி சீனு, என்னால அவனுக்கு எவ்வளவு கஷ்டம். சாச்சா, உங்க 2 பேருக்கும் ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் முடியாம போச்சு. நான் நினைக்கிற மாதிரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும்.
இது எங்க அப்பா என் அம்மாவுக்கு மாட்டி விட்டது. இத கால்ல மாட்டிக்கிட்டா தாலி கட்டினதுக்கு சமூனி என் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. இத சுரேஷும் கால்ல மாட்டி விடணும். அதை நான் பார்க்கணும். மாட்டி விடுங்க சுரேஷ். இது பாருமா, இந்த தண்டை நியாயமா என் பொண்டாட்டியோட காலில் இருக்க வேண்டியது. என்னோட துரதிருஷ்டம் ஒண்ணு மட்டும் நான் அவ காலுக்கு போட முடிஞ்சது. இன்னொன்னு போடுறதுக்கு முன்னாடியே எங்களை பிரிச்சுட்டாங்க. இனிமே இது உனக்கு தான் சொந்தம். சீனு, என் மாமா உன்னோட நேற்றைய காதல் இன்றைய கனவாய் போவதென்ன, நெஞ்சினில் சுமையாய் சோகம் தந்தே செல்வதென்ன, யாரென்று அறியாமலே ஆசை கொண்டதும், யாரென்று அறிந்த போதும் பிரிந்து சென்றதும் இறைவன் வகுத்த விதி. உனக்கு ரொம்ப சுயநலமா? உன்னை தவிர இந்த சீனுக்கு வேற யாருமே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. சீனு உன்னை விட்டு எப்பவும் போக மாட்டான். நீ மழையில் நனைய வேண்டாம், திண்ணையில வந்து படுத்துக்கலாம். எங்க அம்மா சொல்லிச்சு. வாழ்க்கையில ஒண்ணு இழந்தவங்கனாலதான் இன்னொருத்தரோட இழப்ப புரிஞ்சுக்க முடியும். காதல் ஜெயிக்கிற போது வாழ்க்கையாகிறது, தோற்கிற போது காவியமாகிறது. சுற்றி வரும் உறவுகள் இவனுக்கு சிறுகதை, பிறர்க்காக வாழ்வதே இவனுக்கு தொடர்கதை.